வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவான கிரவுண்டிங் மெடிடேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி முதல்ல எதனால் நம்ம முருகரை பற்றி ஈவன் வேல் பற்றிலாம் இந்த லெவலில் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாகவும் இது இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். திருமூலராக இருக்கட்டும், புத்த மதத்தில் இருக்கிற சாக்கியமுனி புத்தாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒரு சேர ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க. முருகருங்கிறவர் ஒரு ராஜா. அவர் தன்னைத்தானே எப்படி புத்தர்லாம் ஒரு ராஜாவாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி யோக நிலை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி சிவயோகியாக ஆனவர் தான் முருகர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் வேணால் திருமூலருடைய பதிவுகளில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸ்கந்தா அப்படிங்கிற பேரில் புத்த மதத்தில் முருகரை சொல்லப்படுது. அந்த முருகர் நம்ம ஊரில் இருக்க முருகர் வேல் வச்சுருக்க மாதிரி அங்கே இருக்கிற முருகர் வஜ்ரம் வச்சுருக்கார். அதனால தான் நான் ப்ரொடெக்ஷன் ஷீல்டில் வஜ்ர வேல் வச்சு எப்படி நம்ம ப்ரொடெக்ஷன் போடலான்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேயா? ஸோ இன்னும் நம்ம ஆழ்ந்து போக போக இந்த அகஸ்தி முனிவர் தான் துருவ நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா? அவருடைய மலையான பொதிகை மலையில் அவர் வாசம் செய்கிற அகஸ்திய மலை ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே இடத்துக்கு புத்த மத துறவிகளும் போகிறாங்கன்னு சொல்லப்படுது. மவுண்ட் பொத்தலா அப்படிங்கிற ஒரு மவுண்டன் மலை தொடர்பு அவலோகிதீஸ்வரா அப்படிங்கிற குவானின் மாஸ்டரோட விஸ்வரூப தரிசன பூர்வமான அவலோகிதீஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அது அவங்களுடைய புத்தா நிலை. நம்ம போதிசத்வ நிலை குவானின் மாஸ்டர், அவங்க புத்த நிலை நம்ம சொல்கிறது அவலோகிதீஸ்வரா. அவங்களுக்கு ஆண் பெண் தன்மை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோல் ஆணாகவும் வரலாம், பெண்ணாகவும் வரலாம். அதாவது இப்போ சிவன் பெண் ரூபத்துலேயும் எடுத்து வரார் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த நம்ம குவானின் மாஸ்டரோட அந்த புத்தர் நிலையில் இருக்கிற அவலோகிதீஸ்வராங்கிற அந்த மாஸ்டரோட அந்த மாஸ்டர் வாசம் செய்கிற இருப்பிடமாக சொல்லப்படுறது பொத்தலா, மவுண்ட் பொத்தலாங்கிற இடம். அந்த மவுண்ட் பொத்தலா வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம அகஸ்தியர் டிசைட் பண்ணுற பொதிகை மலை தான். இப்போது அகஸ்தியரும் அவங்களும் யாருங்கிறத நீங்களே கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க. ஓகேயா? இதை உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் புத்த மதத்துக்கும் நமக்கும் ரிலேட் ஆகுது. ஈவன் போகர் சைனீஸ் போயிருக்காரு. ஸோ அங்கேயுமே நிறைய விஷயங்கள் பரவி இருக்குது. முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் பரவி இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது நம்ம சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற முருகர் நான் சொன்னேன் இல்லையா, ஆறுமுகன், நம்மளுடைய ஆறாம் அறிவு விழிக்கிறது தான் முருகத்தன்மை. அதே வெளியில் நம்ம பார்க்குற இறைவனாக பார்க்குற முருகர் இருக்கிறார். ஓகேயா? இது எல்லாமே நானும் புக்ஸில் இந்த மாதிரி படித்தது தான். பட் திருமூலர் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு, புத்தர் சொன்ன மாதிரியே முருகருங்கிறவர் ஒரு கிங் தான். அவர் தான் அந்த மாதிரி தன்னை உயர்த்திருக்கார். இப்போது புத்த மதத்தில் புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒரு ராஜா தன்னை உயர்த்தி இருக்கிறாரு, அவரை நான் தர்மா ப்ரொடெக்டராக வைக்கிறேன். அதாவது டோஜி ஷூட நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சுஸ்ரீ, அதே போல் ஒரு தர்மா ப்ரொடெக்டராக அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் திருச்செந்தூருடைய கதைகளில் கூட, அதாவது அருணகிரியாருக்கு முருகரே நடராஜராக காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிரகாரத்தில் இருக்கிற நடராஜர் சிலை முருகர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதிசங்கரருக்கு முருகர் சிலையில் இருக்கிற அந்த முருகரே சிவனாக காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதனால தான் அவர் அங்கே போய் ஷண்முக புஞ்சகம் ஏற்றுதார். ஸோ இப்படி நீங்கள் எல்லாமே தொடர்புபடுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று லிங்க் ஆகி போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ஹையராக போனோம் அப்படின்னா, சப்தரிஷி மண்டலத்தில் துருவ நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, இதுக்கு அடுத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரியன் ஸ்டார் அப்படிங்கிற கூட்டங்கள் இருக்குது. இந்த சப்தரிஷி மண்டலம் பிளெடியன் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லப்படுது. நான் இப்போ இதில் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக பிளெடியன்ஸ்லோடைய டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு எல்லாருமே இப்போ நம்ம உலகத்துக்கு வர்ற எல்லா மாஸ்டர்ஸுமே அங்கே விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஞானிகளுக்கும் மணக்கண் வழியாக ட்ராவல் பண்ணி போகிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த பிரிடியன்ஸ் யார் அப்படின்னா, உலகத்திலே மிகச்சிறந்த ஹீலர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது
அங்கே இருக்கிற தேவதைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மெடிசன் இதில் சிறந்தவர்களாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னா அவங்கள கும்பிட்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த நிறைய அதில் இருக்கிற நிறைய நட்சத்திர கூட்டங்களில் இருக்கிற நிறைய மகரிஷிகள் பார்த்திங்கன்னா முருகர் பக்தராக இருக்காங்க. இப்போ ஒரியன் ஒரு ஸ்டார் கூட்டம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த சப்தரிஷி மண்டலாவை அடுத்து இருக்குது. இந்த ஒரியன் கூட்டத்துக்கும் சப்தரிஷி மண்டலத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சிவபெருமான ஹண்டர் வேடன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வேடன் மாதிரி அமைப்பில் அந்த ஒரியன் கூட்டம் இருக்குது. அந்த ஒரியன் நட்சத்திரத்தை நீங்கள் ஷட்கோண வடிவில், அதாவது நட்சத்திர வடிவில் நீங்கள் மாற்றி அந்த புள்ளிகளை இணைச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிகிற உருவம் தான் நடராஜர். அதுலேருந்து நேராக கீழே நீங்கள் ஒரு லைன் எடுத்தீங்கன்னா அது வந்து மீட் ஆகிற பாயிண்ட் துருவ நட்சத்திரம். ஸோ இது என்னன்னா, நீங்கள் அந்த பெல்ட்டை கடந்து நீங்கள் போயிட்டீங்கனாலே நீங்களும் இறைத்தன்மையாக ஆகலாம். அதாவது உங்களுள் இருக்கும் அந்த ஆன்மா வந்து இறைவனாக மாறலாம். உங்களுக்குள்ளே இருக்கும் ஆன்மாவே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஹீலிங் கொடுக்குறோம், அதனால் நமக்கு கர்மா வந்து பாதிக்குமா அப்படின்ட்டு. கர்மா பற்றி நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்களுக்கு நம்ம செய்கிறதுனால தான் அவங்களோட கர்மா வரும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. கர்மா எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நினச்சி ஆக்சுவலாக வருத்தப்பட்டுருக்காங்க. நமக்கு இன்டைரக்டாக ஒரு கர்மாஸ் வேறு வந்து சேருது. எப்படின்னா, நம்ம போகிற வர இடங்கள்ல அங்கே புதைக்கப்பட்ட உடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வர்ற வைப்ரேஷன்ஸுமே நம்ம இப்போ ஒரு ஹீலராகவோ இல்லை அந்த மாதிரி எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னா அது நம்மளை வந்து தாக்கும். சரி, அப்படி தாக்குச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களோட கர்மாஸ் நமக்கு திரும்ப வந்து சேரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் ஷீல்ட்லாம் போட்டு 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 பண்ணுறதுனால அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் இதுவும் நம்மளை அண்டாது. ஓகேயா? ஸோ அப்படி தான் உங்களால் ஒரு கர்மாலேருந்து விடுபட முடியும். அதாவது அடுத்தவங்களுக்குலேருந்து வர்ற கர்மா வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் போட்டு உங்களை நீங்களே உங்கள் ஆறாவை காப்பாற்றுறது மூலிமா தான் பண்ண முடியுமே தவிர வேறு நீங்கள் அதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய வைப்ரேஷன் லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போயிட்டாலே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கர்மா பதிவுகள் கூட படிப்படியாக நீங்கள் உயர உயரவே அந்த ஒளி நம்ம மேலே பட தேவையற்ற எல்லாமே கிளென்ஸ் ஆகி போயிடும். ஓகே, டன். இப்போ இன்னும் நமக்கு பதிவுக்குள்ளே வரலாம். இப்போது நிறைய பேர் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணி போகிறது வந்து க்ரௌன் வழியாக. நீங்கள் வந்து நிறைய படங்களில் கூட பார்த்துருப்பீங்க, சித்தர்கள் வந்து நம்ம க்ரௌன் வழியாக போகிறப்பெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அஸ்ட்ரல் ட்ராவல். ஓகேயா? ஆனால் நம்ம இந்த மெடிடேஷன்லாம் ட்ராவல் பண்ணி போகிறது வந்து அஸ்ட்ரல் ட்ராவலில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளை ஆழ்ந்து நம்ம போகிறது கூட ஹார்ட் லெவலில் இருந்துகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் இன்னும் சேஃபும் கூட. ஏன்னா ஹார்ட் வைஸ் நீங்கள் போகும்போது அது அன்பு ரீதியானதாகவும் இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த பிடியன்ஸ் கூட்டத்தில் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அதில் ஒரு நட்சத்திரம் சிரியஸ்ங்கிற நட்சத்திர கூட்டங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரியஸுங்கிற அந்த மெயின் க்ளோயிங் ஸ்டார் தான் இந்திரன். ஓகேயா? சரி, இப்போ கான்செப்டுக்குள்ளே வரலாம். நம்ம இப்போ கிரவுண்டிங் பண்ண போகிறோம். இந்த கிரவுண்டிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் க்ரௌன் சக்கராவில் ஒரு கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கோங்க. ஓகே, இந்த சிம்பிள் பேர் ஜியோன். இந்த ஜியோன் சிம்பிளை எப்படி வரையணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இதை உங்களுடைய ஹரா சக்கரம், முதல்ல க்ரௌனில் ஒரு சோக்கரே போட்டீங்க, ரெண்டாவது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் போட்டது கிளாக் வைஸ், ரெண்டாவது போடுறது வந்து இப்போ போடுறது ஹரா சக்கராவில் ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே ஒன்று வரைஞ்சிட்டு இந்த ஜியோன் சிம்பிளை வரைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ரூட் சக்கரா ப்ரைவேட் பார்ட்டில் கை வச்சு அதே மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே, ஜியான் சிம்பிள், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கோங்க. இந்த பேக் சைடு, அதாவது அந்த தண்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்டு பகுதி, அதாவது உங்களுடைய ஸ்பைனல் கார்டு முட்டிகிற அந்த தண்டு பாயிண்ட்,
அந்த பாயிண்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே ஜியான் சிம்பிள் ஆன்டி கிளாக் வைஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லெவலில் நம்ம ஒரு கிரவுண்டிங் மேனுவல் பார்த்தோம் இல்லையா, அதே இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடி உங்கள் உள்ளங்காலில் ஒரு சோக்கரே, ஜியோன் சிம்பிள், அப்புறம் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே இது போட்டுக்கிறீங்க. 2 உள்ளங்கால்லையும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு உங்களுடைய இடது கையை அந்த ஸ்பைன் டிப்பில் வச்சுக்கோங்க. வலது கையை வழக்கமாக பண்ணுற மாதிரி க்ரௌண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் 3 ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரீத் இன் எடுத்துகிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது அது நெத்தி புருவத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதேமாதிரி ப்ரீத் அவுட் பண்ணும்போது த்ரோட்டுக்கு வந்துட்டோம். த்ரோட்லேருந்து மறுபடி ஹார்ட்டுக்கு வரட்டும். ஹார்ட்லேருந்து மறுபடி சோலாருக்கு போட்டோம். சோலார்லேருந்து மறுபடி ஹராக்கு போட்டோம். ஹராலேருந்து மறுபடி சாக்ரலுக்கு போட்டோம். சாக்ரல்லேருந்து மறுபடி ரூட்டுக்கு போட்டோம். ஓகே, இப்போது ரூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேக்கில் மறுபடியும் எடுத்து கிராஸ் மாதிரி வச்சு அதை முடிச்சிடுறீங்க. இது கிரவுண்டிங் எக்ஸசைஸ். இதை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிம்பிளில் பார்த்துக்கோங்க. இது பேரே ஹார்ட்ஃபுல்னஸ் தான். இதை உங்களுடைய இதய குழி இருக்கு இல்லையா, அதில் போட போகிறீங்க. எப்படின்னா, ஒரு கிளாக் வைஸ் சோக்கரே, இந்த சிம்பிள், அப்புறம் ஒரு கிளாக் வைஸ் சோக்கரே போட்டுக்கிறீங்க. கண்ணை மூடி உங்கள் ப்ரீத்தை கவனித்து கொஞ்சம் நேரம் இருங்க. ஓகே, இப்போ உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் டிவைன் சக்தியானது உங்களுக்கு உள்ள ஃப்ளோ ஆகிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் கத்தே போதி சோஹா. ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் ஹத்தே போதி சோஹா. ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் கத்தே போதி சோஹா. இதை 11 முறை சாண்ட் பண்ணுறீங்க. புத்திஸ்ட்லேயுமே ஹார்ட் சூத்ரான்னு ஒன்று இருக்குது. நான் இந்த நிலையில் அகஸ்தியர் முனிவரையே வந்ததுனால நான் தமிழ்லே இதை கொடுக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் தமிழில் இந்த மந்த்ரா கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு புத்த மதத்தில் உள்ள ஹார்ட் சூத்ராவோட மந்த்ரா வேணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் போட்டு விட்றேன். ஓகேயா, இது தமிழ்லே இருக்குது, நமக்கு சொல்கிறது ரொம்ப வசதியாக இருக்குங்கிறதுனால நான் தமிழில் கொடுக்குறேன். சரி, இப்போ அதுக்கப்புறம் உங்கள் இதய சக்கராவை நினச்சி நீங்கள் அதை சொல்கிறீங்க. இது அகஸ்தியருங்கிற மாமுனிவரோட மந்த்ரா மட்டும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இதய சக்கரத்தில் இருக்கிற உங்கள் சோல், அதாவது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்கன்னா தெரியும். அது உள்ளே உட்காரும் போது உங்களோட சோல் ஹார்ட்டில் தான் உட்காரும் ஃபஸ்ட்டு, குழந்தையாக நீங்கள் உருவாகும்போது. அதனால தான் இதய துடிப்பு ஃபஸ்ட்டு துடிக்க ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அந்த ஹார்ட்லேருந்து தான் போகிறீங்க. புரியுதா? சரி, இப்போ அப்படி போகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உள்ள ஆழ்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி, அப்போது அகஸ்தீஸ்வராயனா அகத்தில் உள்ள ஈஸ்வரன் யார்? உங்களுடைய சோல் தான். இப்போது ஹையர் லெவலில் நம்ம மேல் நோக்கி, இப்போ கீழ் லெவலில் வரும்போது நம்ம லோவர் லெவல்லலாம் நம்ம பறந்துருக்கோம் இல்லையா. மேல்முகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த சோல் ஃப்ராக்மெண்ட், சோல் உடஞ்சி தான் வந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா. அது கடைசியில் மெயின் சோலுக்கு போகும்போது உங்கள் ஹையர் சோல்னு ஒன்று இருக்கும். ஹையர் சோல் யார் அப்படின்னா, நேராக இறைவன்ட்டேருந்து துண்டா பிரிஞ்சு அந்த பாட்டு தான். நீங்கள் அதுலேருந்து இறைவன்ட்டு போய் சேர்ந்தீங்கன்னா தான் அது முக்தி. ஓகேயா, இப்போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இறை சக்தியாக இருக்கிறதுமே உங்கள் ஆன்மா தான். ஸோ அகத்தில் இருக்கும் அந்த ஆன்ம சக்தியானது இறை சக்தியாக நினச்சி நீங்கள் ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் கத்தே போதி சோஹா. ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் ஹத்தே போதி சோஹா. ஓம் கத்தே கத்தே பரகத்தே பரசம் கத்தே போதி சோஹா. இப்போது இந்த மந்த்ராவை 11 தடவை சாண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம
சப்தரிஷி மண்டலத்தில் இந்த மெடிடேஷனோட அப்படியே தொடர்ந்து முதல்ல வந்து ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் பண்ணணும், ரெண்டாவது கிரவுண்டிங் பண்ணுறீங்க, மூணாவது ஹார்ட்ஃபுல்னஸ் தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதில் 11 முறை அந்த மந்திரத்தை ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. 11லேருந்து 21 முறை வரைக்கும் தாராளமாக ஸ்டாண்ட் பண்ணலாம். 11 மினிமம், 11 தாண்டி நீங்கள் எவ்வளோ தடவைனாலும் அதை ஸ்டாண்ட் பண்ணலாம். இது வந்து இது பண்ணுறதுனால என்ன பயன்னு நான் சொல்கிறேன். அஷ்டமா சித்திலேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர் வாக்கு. திருமூலர் மாதிரி நிறைய சித்த மகான்கள் இதை பற்றி சொல்லவும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதனால் இது தாராளமாக இதில் நம்பிக்கை உள்ளவங்க செய்யலாம். ஓகே, எதனால் சித்தர்கள் நம்ம இது பண்ணோம்? நீங்கள் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் நானே மெடிடேஷன் பண்ணுறேன், நானே பெரிய இறைவன் தான், அப்புறம் நான் எதுக்கு இந்த மாதிரி சித்தர்களை நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, குரு இல்லாமல் பண்ணுற எதுவுமே வந்து முழுமையாகாது. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நீங்கள் குருவின் அடியில் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து அவங்க உங்கள் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ஹையர் பவர்லாம் வர வர நமக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும், நம்மளாலே முடியுது, இது எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் பாருங்கள். அப்போது நீங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, குருவோட அருள் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதிலே நீங்கள் அழுந்து அப்படியே உள்ளே ஆழ்ந்து போயிடுவீங்க. ஆனால் இதுவே ஒரு குரு மட்டும் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்படி கையை பிடிச்சி அப்படி மேலே லிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த குரு யாருங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் பிறக்கிறப்பே முடிவாயிருது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் ஒரு ஷார்ட்டை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்ம வந்து டைமென்ஷன் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், முக்கோணம், இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல ஒரு ஒளி மாதிரி, ஸ்டார் மாதிரி ஜாயின்ட்ஸ் இருக்குது இல்லையா, உள்ளங்கால், அப்புறம் குதிங்காலுக்கு பக்கத்தில் ஒரு ஜாயிண்ட்டு, முட்டு, இடுப்பு, இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் ஒரு டைமென்ஷனில் உள்ள ஒரு ஸ்டார்ஸு ஒளி வீசிகிட்ருக்கு. இது எப்படி ஒளி வீசுது அப்படின்னா, நீங்கள் இப்போ முன்னாடி ஹையர் லெவலில் உங்களுடைய சோல் ட்ராவலின் முன்னேற்றத்தை பொறுத்து, நீங்கள் எந்த டைமென்ஷன் வரைக்கும் முன்னேறிக்கீங்கிறத பொறுத்து அந்த ஸ்டார்ஸ் உங்களுக்கு அசைன் பண்ணப்படுது. இந்த ஸ்டார்ஸ் வந்து எப்போ அசைன் ஆகுதுன்னா, நீங்கள் பிறக்கிற அந்த டைம் வந்து கரெக்டாக அது வந்து அசைன் ஆகும். அதுக்கு பொறுத்து ஒரு மாஸ்டர் உங்களுக்கு அசைன் பண்ணப்படுவாங்க. இவங்க உங்களோட ஃபுல் வாழ்க்கையிலையுமே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கூடவே இருந்து கைட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இல்லையா, நிறைய நேரங்களில் உள்ளுணர்வு சொல்லுது. அந்த உள்ளுணர்வாக உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறதே அந்த குரு தான். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. உங்களை சுற்றி 2 தேவதைகள் இருப்பாங்க, தத்தாஸ்து தேவதை அப்புறம் அப்படின்னு. இப்போ நீங்கள் நெகட்டிவாக நினச்சாலும் பாசிட்டிவாக நினச்சாலும் அதை நடத்தி வைப்பாங்கன்ட்டு. அந்த தேவதைகள் மட்டும் இல்லை, நிஜமாகவே ஒருத்தங்களுக்கு அதே மாதிரி 2 தேவதைகள் இருக்கிறாங்க. அதுங்களும் அசைன் ஆகி கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவோம். அதோடு சேர்த்து உங்களுடைய மெயின் குருமாரும் உங்கள்கிட்டே வந்துடுறாங்க. ஸோ நம்ம அவங்கள பற்றி அவேர்டாக நினைக்காம இருக்க போக போக நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையுமே வந்து கீழ்முகமாக கொண்டு போய்கிட்டே இருக்குது. எப்போ நீங்கள் அவங்கள நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு தினம் சக்ஸஸ் தாங்க. இது வந்து எழுதி வச்சுக்கோங்க, இது உண்மை. இது என்னோடய லைஃப்லேயும் வச்சு நான் சொல்கிற உண்மை இது. ஸோ குருவருள் திருவருள் இருந்தால் சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்லைங்க. அதுலேயும் அகஸ்திய மாமுனிவர் மாதிரி ஒரு மிக சிறந்த மாமுனியோட அருள் இருந்ததுன்னா சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய அருள் நமக்கு கிடைக்க 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 நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஒரு அடியும் திருவடியாக மாறும். ஸோ நம்பினால் நம்புங்கள். உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இதே லெவல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இது பியூராக எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் ஒரு வார்த்தையோ ஒரு மந்திரமோ எதுவுமே நான் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஒரு கடைநிலையில் இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஜீவனுக்கு இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அது நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லபடியாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸோ பீட் ஆமென். தேங்க்யூ மாஸ்டர். ஐ லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி பதிவு அவ்வளோதான். நம்ம நாளைக்கு பதிவில் சந்திக்கலாம். நாளைக்கு பதிவில் கண்டிப்பாக நான் இந்த சிம்பிள்ஸ், அதாவது சப்தர்ஷி மண்டலத்தை எப்படி கனெக்ட் பண்ணுற அந்த சிம்பிள்ஸ், துருவ நட்சத்திரத்தோட மூல மந்திரமும் சேர்த்து கொடுக்க போகிறேன். அந்த லெவல் ஆஃப் அந்த ப்ராக்டிஸுமே ரொம்ப 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 வித்தியாசமாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.